தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். விஜயுடன் பங்கேற்க மறுப்பு. மோடியுடன் பங்கேற்கலாமா? விஜயுடன் பங்கேற்க மறுப்பு. நரேந்திர மோடியுடன் பங்கேற்கலாமா? திருமாவளவன் பங்கேற்கலாமா? இன்றைக்கி வன்னியரசு சொல்லியிருக்காப்புல, விஜய் கலந்துக்கிற மேடையில் திருமாவளவன் கலந்துக்க வேண்டிய அவசியம் கிடையாது அப்படிங்கிறார். என்னன்னு கேட்டிங்கன்னா, அரசியல் சாசனம் எழுதிய அம்பேத்கர் புத்தகத்தையும் ஒரு கையிலையும் இன்னொரு கையில் பகவத்கீதையையும் விஜய் கையில் பிடிச்சிருக்காப்புல. விஜய் ஒரு பாயாசம், அந்த மேடையில் திருமாவளவன் கலந்துக்க வேண்டிய அவசியம் கிடையாது அப்படிங்கிறார். அவர் என்ன சொல்கிறாரு, அம்பேத்கரையும் காவியையும் கையில் பிடிச்சிருக்காப்புல விஜய், அதனால் திருமாவளவன் அந்த கூட்டத்தில் பங்கேற்காமல் இருக்கிறது தான் நல்லது அப்படிங்கிறார். ஓகே, ஆனால் இன்றைக்கி திருமாவளவன் என்ன சொல்லியிருக்காப்புல, அம்பேத்கர் நினைவிடத்தை விரைவில் நரேந்திர மோடி திறந்து வைக்கிறார் அப்படின்னு சொல்கிறார். அப்போ அந்த விழாவை புறக்கணிக்கிறாப்லையா திருமாவளவன்? விஜய் பங்கேற்கிற நிகழ்ச்சியை புறக்கணிக்கிற காரணம் என்ன சொல்கிறீங்க? ஒரு கையில் அம்பேத்கர் எழுதிய அரசியல் சட்டத்தையும் மறு கையில் பகவத்கீதையும் விஜய் கையில் பிடிச்சிருக்காப்புல, அதனால் திருமாவளவன் விஜய் கூட கலந்துக்காமல் புறக்கணிக்கிறாப்புல அப்படின்னு சொல்கிறீங்க. ஆனால் அம்பேத்கர் சமாதியை, அம்பேத்கர் நினைவிடத்தை திறந்து வைக்கிறாப்புல நரேந்திர மோடி, அந்த நிகழ்ச்சியில் திருமாவளவன் கலந்துக்கிடுவாரா? நரேந்திர மோடியே மதவாத சக்தியே, கோத்ரா ரயில் விபத்தில் பல நூற்றுக்கணக்கான முஸ்லீம்கள் இறப்புக்கு காரணமான அந்த நரேந்திர மோடியே அந்த மும்பையில் நடக்கிற அம்பேத்கர் நினைவிடத்தை திறக்கும்போது அந்த நிகழ்ச்சியில் திருமாவளவன் கலந்துக்காப்படியா புறக்கணிப்பாப்படியா? உலகத்திலேயே மிகப்பெரிய ஒரு மதவாத சக்தி நரேந்திர மோடி, அந்த நிகழ்ச்சியில் திருமாவளவன் கலந்துக்காப்படியா புறக்கணிப்பாப்படியா? நீ சொல்கிறாப்புல நரேந்திர மோடி திறந்து வைக்கிறார். ஓகே, விஜய் கலந்துக்கிற நிகழ்ச்சியை புறக்கணிக்கிறீங்கல்ல, அப்போ நரேந்திர மோடி கலந்துக்கிற அந்த அம்பேத்கர் நினைவிட திறப்புலாவையும் புறக்கணிக்கும்ல, அதில் போய் கலந்துக்குவீங்களா? பொறுத்திருந்து பார்ப்போம். திருமாவளவன் விஜய் விஜய் பங்கேற்கிற நிகழ்ச்சியை புறக்கணிக்கிறாப்புல, அம்பேத்கர் நினைவிடத்தை திறக்க வர்ற அந்த நரேந்திர மோடி நிகழ்ச்சியில் திருமாவளவன் கலந்துக்கிறாரா, அதில் புறக்கணிக்கிறாரா அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம்.